வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. எங்களுக்கு மிகவும் பிரியமான சத்தியம் சத்தியமே நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் இந்த சிறிய செய்தியை உங்களது வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை உங்களுக்கு அளிக்கிறோம். நீங்களும் கூட ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்டு உங்களது வாழ்க்கையில் பயன்பெற மறுபடியுமாக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் பயணங்களை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிறோம். காரிலும் பஸ்ஸிலும் பேருந்திலும் ட்ரெயினிலும் என்று பல விதத்தில் நாம் பயணம் செய்கிறோம். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் எல்லா பயணங்களுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது கிடையாது. பல சமயங்களில் டயர் பஞ்சர் ஆகி விடுகிறது, சிக்னலில் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அதுபோன்ற சமயங்களில் நம்மோடு கூட வந்த மற்ற பயணிகள் அவர்கள் சீக்கிரமாக போவதை பார்க்கும் பொழுது இன்னும் நமக்கு மனமானது வேதனை அடைகிறது. வாழ்க்கை பயணமும் கூட இப்படித்தான். பல சமயங்களில் நமது வாழ்க்கை பயணம் மிகவும் கடினமாய் நாம் உணர்கிறோம். கூட இருக்கிற மக்களுடைய பயணங்கள் எல்லாம் மிகவும் லகுவாக இருக்கிறது போல் நமக்கு தெரிகிறது. நாம் இப்பொழுது வாசிக்கிற ஒரு வேத பகுதியிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசுவோடு கூட நாம் வாழ்ந்தாலும் கூட வாழ்க்கை பயணங்களில் வரக்கூடிய தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள் நம்மை மிகவும் பயத்தில் ஆழ்த்துகிறது. அதுபோன்ற சமயங்களில் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த வாழ்க்கை பயணத்தை சரியான பாதையில் கொண்டு போக வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மத்தேயு புத்தகத்தில் அதிகாரம் 14:28 இப்படி வாசிக்கிறோம். இந்த பகுதியில் இயேசுவுடைய 12 சீஷர்கள் நடு இரவில் ஒரு படகில் தனிமையாய் போய்கொண்டிருக்கும் பொழுது காற்று பலமாய் அடிப்பதை நாம் வாசிக்க முடியும். நான் வாசிக்கிறேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஒரு நடுக்கடலில் இயேசு முன்பாக நிற்கிறார். பேதுருவானவர் படகை விட்டு கடல் மேல் நடந்து போகக்கூடிய ஒரு சம்பவம் தான் இங்கு வாசிக்கிறோம். இயேசுவை நோக்கின அந்த பயணத்தில் அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது அவர் பல பிரச்சனைகளை அந்த எளிய பயணத்தில் மேற்கொள்கிறார். முதலாவது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு என்று வாசிக்கிறோம். காற்று பலமாய் இருக்கிறது. இரண்டாவது, அவர் பயப்படுகிறார். மூன்றாவது, அது நடு இரவாகி விடுகிறது. நான்காவது, அமிழ்ந்து போகிறார். நடு கடலில் நடு இரவில் இயேசுவானவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் கடலில் மூழ்க போகிறார், வாழ்க்கை முடிய போகிறது என்ற பயத்தில் அவர் கத்தி கூச்சலிடுகிறார். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையும் கூட இவ்வாறாகத்தான் காணப்படுகிறது. பல சமயங்களில் நமக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லாமல், எனக்கு யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, சொந்த பந்தங்கள் ஒருவருமே இல்லை, அனாதையாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று நம்ம கதறுகிறோம், கூச்சல் போடுகிறோம். வாழ்க்கையை காற்று, வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், தேவைகள், உடல் ஆரோக்கிய குறைவுகள், நோய்கள், நமது உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே புரிந்து கொள்வதற்கு ஒருவருமே இல்லை என்று இதுபோல புயல் போன்ற பிரச்சனைகள் பலமாய் நம்ம அடித்து தள்ளும் பொழுது நாம் ஏண்டா அந்த வாழ்க்கையை வாழறோம் என்கிற தக்க வண்ணம் வாழ்க்கை பயணமானது நம்மை கடுமையாக்குகிறது. அது மட்டுமல்ல, நாம் பயப்படுகிறோம். வாழ்க்கையை வாழ்வதற்கே போதுமான வளங்கள் நம்மிடத்தில் இல்லை, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான ஞானமோ புத்தியோ என்னிடத்தில் இல்லை என்று நாம் கதறுகிறோம். நடு இரவாக நமது வாழ்க்கையில் எங்குமே இருள் சூழ்ந்திருப்பதைப் போல உணர்கிறோம். கடைசியாக பேதுருவை போல நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளில் நாம் மூழ்கி அமிழ்ந்து போகிற சூழல் வருகிறது. அதுபோன்ற சூழலில் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த பகுதியின் மூலம் நமக்கு போதிக்கிறார். முதலாவது, பேதுரு என்ன செய்கிறார்? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அவர் ஆண்டவரே என்று இயேசுவை நோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவை நோக்கி இருக்கிறது.
இயேசுவும் அவருக்கு அருகிலேயே இருக்கிறார். இயேசு கையை நீட்டி அவரை பிடிக்கும் தூரம்தான் இயேசுவும் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களது வாழ்க்கை பயணமானது மிகவும் வேதனையோடும் துக்கத்தோடும் பிரச்சனைகளோடும் இருக்கும் பொழுது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அருகில் இயேசு இருக்கிறார். உங்களை படைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அடைய வேண்டிய தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவானவர் உங்களுக்கு அருகில் இருக்கிறார். ஆகவே உங்களது கண்களை, உங்களது கவனத்தை நீங்கள் இயேசுவை நோக்கி வையுங்கள். இங்கு பேதுருவானவர் இந்த சமயத்தில் அவர் தன்னை சுற்றி இருக்கிற இருளை பார்க்கவில்லை, பலமாக இருக்கிற காற்றை பார்க்கவில்லை, அமிழ்ந்து போவதை குறித்து சிந்திக்கவில்லை. அவருடைய கண்கள் எல்லாம் என்னை காப்பாற்றி விட மாட்டார் என்று இயேசுவை நோக்கி இருந்தது. உங்களுக்கும் கூட அதே அன்பின் ஆலோசனை தான் சொல்லுகிறோம். உங்களுக்கு அருகில் இருக்கிறார் அந்த இயேசு. வாழ்க்கை பயணமானது பிரச்சனைகளோடும் வேதனைகளோடும் துக்கங்களோடும் தனிமையாய் விடப்பட்டதை போல தோன்றும் பொழுது நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கிற அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் கவனங்களை எல்லாம் அவர் மேல் வையுங்கள். காற்றை பார்க்காதிருங்கள், உங்கள் பிரச்சனையை பார்க்காதிருங்கள். இது முதலாவது. இரண்டாவது, அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரே என்று அழைத்து என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார். தன்னை காப்பாற்றும்படியாக அவர் முழுவதுமாக இயேசுவையே சார்ந்திருக்கிறார். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார். ஆம், உண்மையாகவே உங்களை ரட்சிப்பதற்கு இந்த வாழ்க்கை பயணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை பயணத்தையும் தாண்டி நாம் தேவனோடு கூட சேர்ந்து வாழ்வதற்கு, இந்த பயணத்தில் தேவனுக்கும் நமக்கும் இடையே ஏற்படக்கூடிய உறவை நாம் செய்யக்கூடிய பாவங்கள் முறித்து போடுகிறது. நமது சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் நாம் செய்யக்கூடிய பல பாவங்கள் முதலாவது தேவனுக்கு நமக்கும் இடையே உறவை முறிக்கிறது. அதன் நிமித்தம் அவரிடமிருந்து வரக்கூடிய சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, எதிர்காலத்துக்கு குறித்தான ஒரு வழிகாட்டுதல், இவை எல்லாமே நமக்கு அடைபட்டு போகிறது. அதுபோன்ற சமயங்களில் நீங்கள் பேதுருவை போல ஆண்டவரே இயேசுவே என்னை ரட்சியும் என்று நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நிச்சயமாகவே அவர் என்ன செய்வார்? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கினான் வாசிக்கிறோம். உடனே நீங்கள் இயேசுவை நம்பும் பொழுது, இயேசுவானவர் வானத்தையும் பூமியையும் படைத்த உங்களையும் படைத்த உண்மையான தேவன் என்று அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த கணமே அவர் உங்களை மீட்பதற்காக தனது கரத்தை நீட்டும் தேவனாக இருக்கிறார். உங்களையும் என்னை மீட்பதற்காகத்தான் அவர் வானத்திலிருந்து கீழே மனிதனாக இறங்கி வந்தார். உங்களது பாவங்களுக்காக, உங்கள் மேல் வரக்கூடிய எனது பாவத்திற்காக என் மேல் வரக்கூடிய பாவத்தின் தண்டனையாகி நரகத்தை, தேவனது கோபத்தை அவர் சிலுவையில் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக உயிரையே தந்து 3ஆம் நாளில் மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்து இப்போதும் உங்களைப் போல என்னைப் போல இந்த பாவம் நிறைந்த இந்த பூமியில் வாழ்க்கை பயணத்தில் பாவங்களோடும் பிரச்சனைகளோடும் போராடி கொண்டிருக்கிற நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை யார் நம்பி விசுவாசித்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார்களோ அவர்களது கரங்களை பிடித்து வாழ்க்கை பிரச்சனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் அவர் நம்மை கரம் பிடித்து மீட்கும் தேவனாக இருக்கிறார். நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அவர் பேதுருவை அழைக்கும் பொழுது அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்றுதான் அழைக்கிறார். அவர் இந்த இயேசுவை, உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை நீங்கள் முழுமனதோடு விசுவாசியுங்கள். சந்தேகப்படாமல், ஐயோ இந்த இயேசுவிடம் எனது வாழ்க்கையை கொடுத்தால் அவர் என்ன செய்வார் என்று சந்தேகப்படாதிருங்கள். நமக்கு முன்பாக வாழ்ந்த கோடிக்கணக்கான மக்கள் இந்த இயேசுவிடம் தங்களது விசுவாசத்தை வைத்து இந்த வாழ்க்கையையும் கூட அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்து போயிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கைக்கு பின்பாக இயேசுவோடு கூட அருமையான நித்தியத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயேசுவானவர் யாரையும் புறக்கணிப்பது கிடையாது. வாழ்க்கை பயணத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்களோடு போராடுகிற மக்களை அவர் உயிரை கொடுத்து மீட்கும் தேவனாக இருக்கிறார். அவர் உடனே அவரை கூப்பிடும் பொழுது, பேதுருவை போல ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடும் பொழுது அவர் தம்மை கரம் பிடித்து நம்மை நரகத்திலிருந்து மீட்கும் தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு இன்றைய தேவை இயேசுவால் ரட்சிக்கப்படுவதுதான், இயேசுவால் மீட்கப்படுவதுதான், இயேசுவால் பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான். நாம் இருள் சூழ்ந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எங்கு பார்த்தாலும் இருளாய் இருக்கிறது. கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் துக்கங்களோடும் நாம் போராடுகிற மக்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆம், நாம் போராடுகிறோம் பேதுருவை போல. இதற்கும் பேதுருவானவர் நல்ல ஒரு மீனவனாக இருக்கிறார். அந்த கடலில் எத்தனையோ முறை நீந்தி தப்பித்திருப்பார். ஆனால் காற்று பலமாய் இருக்கும் பொழுது அவருக்கு பயம் வந்து விடுகிறது. இன்றைக்கு நமக்கும் அப்படித்தான். நன்கு படித்திருக்கலாம், நல்ல அறிவாளியாக இருக்கலாம், நல்ல பணம் உங்களிடத்தில் இருக்கலாம். ஆனாலும் கூட வாழ்க்கை பிரச்சனைகள் பலமாய் உங்களை தாக்கும் பொழுது நமக்கு பயம் வந்து விடுகிறது. இந்த வாழ்க்கையை வாழ தெரியவில்லை என்று கதறுகிறோம். நாம் நமது கவலைகளிலும் துக்கங்களிலும் நாம் அப்படியே அமிழ்ந்து போகிறோம். ஆனால் இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்காக எனக்காக உயிரையே தந்து ஒரு மனதுருக்கமுள்ள தேவனாக அவர் ஜீவிக்கும் பொழுது யாரும் நமது வாழ்க்கை கவலைகளால், கஷ்டங்களால், வேதனைகளால், துக்கங்களால் அமிழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து இப்பொழுது எங்கு இருக்கிறீர்களோ, உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கும் இடத்தில் அதே நிலைமையில் இருந்து, ஆண்டவரே, இயேசுவே, என்னை ரட்சியும், எனது பாவங்களை மன்னியும், வாழ்க்கை சுமைகளை தூக்கி சுமக்க முடியவில்லை, என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதியும் என்று இயேசுவை முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, சந்தேகப்படாமல் கூப்பிடும் பொழுது, இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து தூக்கி உங்களை ஆசீர்வதிக்கிற அன்பு தேவனாக இருக்கிறார். இங்கிலாந்தில் ஜான் பனியன் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். அவர் இயேசுடைய அன்பை பல விதங்களில் மக்களுக்கு அறிவித்து வந்த ஒரு ஏழ்மையான ஒரு தேவ மனிதன். மனைவியும் சில பிள்ளைகளும் கூட அவருக்கு இருந்தார்கள். ஆனால் அவர் இதுபோல இயேசுவை பற்றி அறிவிப்பது அந்த ராஜாவுக்கு பிடிக்காத நிமித்தம் அவரை பிடித்து 12 வருடங்கள் சிறையில் அடைத்தார். இருள் சூழ்ந்த சிறை. வெளியே கடுமையான ஏழ்மையால் மனைவியும் பிள்ளைகளும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டார்கள். வாழ்க்கையில் மிகவும் துக்கம் வேதனையோடு கூட நேரங்களை செலவழித்தார். ஆனால் அவர் இயேசுவை அவிசுவாசப்படவில்லை. இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிட்ட பொழுது தேவன் அவரோடு கூட இருந்து அந்த 12 வருடங்களும் அவரை நேசித்தார். மனைவியும் பிள்ளைகளையும் கூட அவர் போஷித்தார். அது மட்டுமல்ல, அதுபோன்ற இருள் சூழ்ந்த சூழலில் வாழும் பொழுதுதான் இயேசுவானவர் அவருக்கு பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்ற புத்தகத்தை எழுதுவதற்கான ஒரு ஞானத்தையும் புத்தியும் தந்தார். வேதத்திற்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் விற்கப்படுகிற ஒரு அருமையான ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் இன்றும் திகழ்கிறது. லட்சக்கணக்கான மக்களை அது நரகத்திலிருந்து மீட்ட புத்தகமாகவும், ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் பயணிப்பதற்கு அது உதவியாக கூட இருந்தது. ஆம், உங்களது வாழ்க்கையும் கூட ஜான் பனியனை போல இருள் சூழ்ந்து இருக்கிறதா? பேதுருவை போல காற்று பலமாய் இருக்கிறதா உங்கள் வாழ்க்கை பயணத்தில்? பயப்படாதிருங்கள். உங்களுக்கு அருகிலேயே உங்களுக்காக உயிரை தந்த ஒரு தேவன் உயிரோடு ஜீவிக்கிறார். இப்போதும் அவரை நோக்கி ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுங்கள். நான் பாவியாக இருக்கிறேன், பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்கள். உங்களது பாவங்களுக்காக இயேசுவானவர் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் அவரை விசுவாசியுங்கள் முழு இருதயத்தோடு. நிச்சயமாகவே உங்களது வாழ்க்கை பயணத்தில் அவர் கூட வருவார். அது நடு இரவோ, காற்று பலமாக இருக்கிறதோ, அல்லது பயந்து நடுங்குகிறீர்களோ, எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து இந்த பயணத்தை செவ்வாய் முடிப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த வாழ்க்கை பயணத்தை முடிக்கும் பொழுது நித்தியத்தில் முடிவில்லாத வாழ்க்கையில் அவரோடு கூட என்றென்றைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள, சந்தோஷமுள்ள, சமாதானமுள்ள வாழ்க்கை பயணத்தை இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.